வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இப்ப நம்ம வந்திருக்கிறது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, எம்டி கார்ஸ். இப்ப எம்டி கார்ஸ்ல என்னென்ன வண்டிகள் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் காமிக்க போறோம். இது புதுசா வாட்டர் கேனல் ரோட்ல புதுசா திறந்திருக்கிற ஒரு ஷாப்பு. இப்ப இந்த புது ஷாப்ல பக்காவா ஆஃபர் பண்ணி பிரைஸ் எல்லாம் லோ பிரைஸா குடுக்குறாங்க. வாங்க, கண்டிப்பா நம்பிக்கையோட வந்து எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு டவுட்னா ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வண்டி எல்லாம் பக்காவா தரமா லோ பட்ஜெட்ல இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாட்டர் கேனல் ரோடு அப்படின்னு சொன்னால் கொளத்தூரோட பேக் சைடு, சென்னை கொளத்தூர் 200 ஃபீட் ரோடுக்கு பேக் சைடில் வாட்டர் கேனல் ரோடு. நீங்கள் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. சென்னையில் தான் இருக்குது வண்டி. நம்ம பார்க்குற இந்த மாருதி ரிட்ஸு 2012 மாடல், தேர்ட் ஓனர், டீசல் என்ஜின். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. கிலோமீட்டர் வந்து 1,06,100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து 2,75 சொல்கிறாங்க. 2,60க்கு வந்தால் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமா 2,60லேருந்து நீங்கள் லைட் நெகோஷியபிள் ஆகும். பேசுங்க. இது நான் சொல்கிற ரேட்டு கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு முறை நேரில் வந்து ஓனரோட பேசுங்க. புது ஷாப்புன்றதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 மாடல் காமிக்க போகிறோம். 10 மாடலில் ஒரு ஹோண்டா சிட்டியும் இருக்குது லோ பட்ஜெட்டில், 1,60,000 இருக்குது. அதையும் நான் காமிச்சிடுறேன். ஆனால் அது வந்து சீக்வன்ஸ் பிரகாரம் வரும். இப்போ பார்க்குற i10, இந்த i10 வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் என்ஜின். கிலோமீட்டர் வந்து 87,291 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரவுண்ட் ஆஃப். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது வந்து 2,86,000. 270 வந்தால் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப பண்ண முடியாது. லைட்டாக நெகோஷியபிள் ஆகும். ப்ரைஸ் பேசுங்க. ஸோ நான் இடையில் வந்து சில டிப்ஸை மாதிரி சொல்லிகிட்டு இருந்தது வந்து சில பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் சொன்னது அது பிகினர்ஸ்க்கு. நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த வேர்டிங் யூஸ் பண்ணலை. நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லாம் கலந்த மாதிரி தான் பார்க்குறோம். நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களும் பார்க்குறாங்க, அண்டு ஓட்ட தெரியாத பழகாமல் புதுசாக பழகிறவங்களும் பார்க்குறாங்க. அதனால் அது டிஸ்டர்பாக இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து ரெனால்ட் க்விட் 2018 மாடல். இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரெனால்ட்டில் வந்து சேஃப்டி பர்பஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி மைலேஜ் நல்லாயிருக்கும். இந்த மாடலும் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். 2018 மாடல், 2 ஓனரு, பெட்ரோல் என்ஜினு. இன்சூரன்ஸு லைவில் இருக்குது. கிலோமீட்டர் வந்து 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸு வந்து 380 கோட் பண்ணியிருக்காங்க. 360 வரும். கொஞ்சம் நெகோஷியபிள் ஆகும். பேசுங்க. புது ஷாப்பு, கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோவுக்கு வராது. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ போயிட்டு மறுபடியும் வேறு ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது அது சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கும், பழைய வீடியோவாக இருக்கும். அதனால் யூடியூப் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் யூடியூப் ஷோ பண்ணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது யார் எப்படி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஷோ பண்ணும். ஏன்னா அது மனுஷன் இல்லை, அல்காரிதம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குற வண்டி மாருதி ஜென்னு. இந்த வண்டி ஜென்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ஃப்ரீ ஃபேஸ் இருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். இந்த வண்டி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் லோ பட்ஜெட் கார்ஸு. இதெல்லாம் வந்து எடுத்துமா ஒரு வண்டி பழகலாம். ஓட்டிட்டு நீங்கள் எடுக்கிற டீலர்கிட்டே கூட நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட காரை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு கார் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் புது காருக்கு போகிறதா இருந்தாலும் அது உங்களோட மைண்ட் செட், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாருதி ஜென் 2009, செகண்ட் ஓனர், பெட்ரோல் என்ஜின். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. கிலோமீட்டர் 71,560 71,560 71,560 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
ப்ரைஸு வந்து 160 கோட்டிங் 145 வந்தால் ஃபைனலாக கொடுத்துருவாங்க. ஸ்லைடிங் நெகஷியபிள் ஆகும். வந்து பாருங்கள். வண்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி, ஓனரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்களோட பேசுங்க உங்களோட ப்ரைஸு. ஸோ சேம் டைம் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ப்ரைஸு வந்து நீங்கள் ஃபோனில் மேக்ஸிமம் நெகஷியபிள் ஆகாது, நேரில் வந்தால் தான் ஃபைனல் ஆகும். இப்போ பார்க்குறது இந்த மாருதி ரிட்ஸு ஒயிட் கலரு. இந்த வண்டி 2010. இது டீசல் என்ஜின். மேக்ஸிமம் டீசல் என்ஜினில் ரிட்ஸு எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு என்ன சொல் கால் டாக்ஸிக்கு ஈவன் இதெல்லாம் நம்ம ஒரு கால் டாக்ஸி ஓடுற அளவுக்கு வந்து பெட்ரோல் டீசல் மைலேஜ் நல்லாயிருக்கும், வண்டி லைஃப் வரும். ஸோ செலவு கம்மியாக இருக்கும், நம்ம எடுத்து ஓட்டலாம். உங்களுக்கு ரிலேஷன் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியில் போகணும் வரணுன்னா நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2010 மாடல், ஒயிட் கலர், சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர், டீசல் என்ஜின், இன்சூரன்ஸு லைவில் இருக்குது. இதுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2,30,000 அவங்க கோட்டிங் ப்ரைஸ். ஆனால் 2,15க்கு வந்தாலும் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் கண்டிப்பாக யூடியூப் வந்து நம்ம சேனலை ஷோ பண்ணும். அப்படி ஷோ பண்ணால் தான் நான் உங்களுக்கும் காமிக்க முடியும். வண்டி சென்னைக்குள்ளே இருக்குது. சென்னை மக்கள் பார்க்கணுன்னா உடனடியாக வந்து பார்த்துருங்க, நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் வந்து நீங்கள் பை பண்ண முடியும் இந்த வண்டிங்கெல்லாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குற வண்டி ஃபோர்டு ஃபீகோ. இந்த வண்டி வந்து டீசல் என்ஜின். இந்த மாதிரி வண்டியெல்லாம் டீசலில் கிடச்சதுன்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். வண்டி நீட்டாக தான் இருக்குது, நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் தெரியல. உங்களுக்கு ஒரு வண்டி செக் பண்ணணும், எனக்கு வண்டி பக்காவாக இருக்கணும், வண்டி நம்ம சேல் பண்ணும்போது எல்லா பொருளுமே தெளிவான பொருளும் நல்ல பொருளும் தான் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. இந்த வண்டி இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மெக்கானிக் கூப்பிட்டு வரணும். மெக்கானிக் கூப்பிட்டு வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு டவுட் இல்லாமல் கிளியராக நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டெஸ்ட்டு, வண்டி எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு ஓகே இது நல்லா இருக்குது இந்த வண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வண்டிக்கு ரேட்டு பேசுங்க. இந்த வண்டி வந்து 2011 மாடல், 2 ஓனர், டீசல் என்ஜின், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, கிலோமீட்டர் 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அவங்க கோட்டிங் ப்ரைஸ் வந்து 2,10,000. இது நான் அவர்கிட்ட சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம ஃபஸ்ட்டு புது ஷாப் ஆச்சு, அவங்க கஸ்டமருக்கு வாக்கிங்காக வர கஸ்டமருக்கு அவங்க இந்த ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறாங்க. நான் கேட்டேன், சார் கொஞ்சம் கம்மி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு தான் அவர் 1,95 சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து லைட்டிங் நெகோஷியபிள் ஆகும், கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது போலோ, வால்ஸ்கேவன் போலோ 2013 மாடல், 2 ஓனர், டீசல் என்ஜின். மேக்ஸிமம் நம்ம இப்போது எடுக்கிற இந்த எம்டி கார்ஸில் ஓரளவுக்கு டீசல் என்ஜின் வண்டி நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த போலோ வந்து டீசல் என்ஜின், 2 ஓனரு, கிலோமீட்டர் ரன் ஆனது 84,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை. ப்ரைஸு வந்து 395 கோட்டிங், 380 வந்தால் கொடுத்துருவாங்க. இந்த வண்டி வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் வாங்க. ஒருவேளை வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இங்கே சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க வந்து பார்க்கட்டும். இந்த வண்டி நல்லா இருக்குது, ஒயிட் கலரு பக்காவாக இருக்குது. இந்த வண்டி பிடிச்சிருக்கிறவங்க நேரடியாக வந்துடுங்க. ஸோ நேரடியாக வந்து பேசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. வால்ஸ்கேவன் போலோ 2013, செகண்ட் ஓனர், டீசல் என்ஜின், 84,000 கிலோமீட்டர், 395 கோட்டிங், 380க்கு தருவாங்க. ஸோ இன்னமும் நீங்கள் பார்கெயின் பண்ணுறதா இருந்தாலும் வந்து நேரில் பேசுங்க. நேரில் பேசி பிடிச்சிருந்துன்னா இந்த வண்டியை எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குற வண்டி வேகனார், 2014 மாடல், ரெட் கலர், 2014, 2 ஓனர், பெட்ரோல் என்ஜின். கிலோமீட்டர் ரன் ஆனது 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸு நில்.
ப்ரைஸ் வந்து 295, 310 சொல்கிறாங்க, 295க்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ரைஸை வந்து பேசுங்க. பேசிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வண்டிக்கு டீட்டெயில் கேட்டு நேரில் வந்துடுங்க. எம்டி கார்ஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஓனர் இருக்காங்க, நீங்கள் அவங்களோட பேசுங்க. பேசி உங்களுக்கு அவங்க ரேட்டுக்கு கட்டுப்படியானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டியை கொடுத்துருவாங்க. 5 சீட்டர் வண்டியில் லோ பட்ஜெட். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 5 சீட்டரில் லோ பட்ஜெட் கார் பார்க்குறோம். ஸோ மினி ஃபேமிலி, அதாவது வந்து 5 பேர் மினிமம் 6 பேர் வரைக்கும் இந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இது டால் பாய். இது வேகனரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பெட்ரோல் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும், பெட்ரோல் மைலேஜ் தரும் உங்களுக்கு. அதனால் இந்த வண்டி யாராச்சும் தேடுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இது வந்து மாருதி ஈக்கோ 7 சீட்டர், ரெட் கலர், ஃபுல் ரெட்டு. இதுவும் 7 சீட்டர் வண்டி. வண்டி பிஸ்னஸ்க்காகவோ அல்லது ஒரு ஃபேமிலியாக நம்ம வெளியில் போனோம்னாலும் இந்த வண்டியெலாம் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து 2012, பெட்ரோல் இன்ஜின், 2 ஓனர். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 81,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை. ஓகேங்களா? இதனோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து 2,80,000, 260க்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கூட பார்கெயின் பண்ணால் ரேட் கம்மியாகும். இந்த வண்டி வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸ்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. டயருக்கு வீல் கப்பு, அப்புறம் நம்ம ஏறும்போது ஃபுட்வேர், அப்புறம் மேலே கேரியரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வண்டிக்கு போட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸ்லாம் எதுவும் போட தேவையில்லை. ஸ்க்ரீன்லாம் கூட வண்டிக்கு போட்டு வச்சுருக்காங்க அவங்களே. நம்ம எதுவும் எடுத்தோம்னா நேராக அப்படியே ஓடலாம். வண்டி நல்லா தான் இருக்குது, டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே எடுத்து நேராக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இது பார்க்குற இந்த ஹோண்டா சிட்டி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்காங்க நிழலில். இந்த வண்டி பக்காவாக அருமையான வண்டி. 2004 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் இன்ஜின், 69,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. இன்சூரன்ஸு லைவில் இருக்குது. இது ப்ரைஸ் வந்து அவங்க கோட் பண்ணது 1,75, நம்ம கேட்டதும் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு 1,60 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால, நம்மளும் இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வீடியோ பண்ணுறோம், ஃபஸ்ட்டு புது ஷோரூம்ன்றதுனால நம்மளும் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி, எல்லோரும் வந்து வண்டி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி தேடிட்டு தான் இருக்கும், எல்லோரும் தேடிட்டு தான் இருக்கும். மனசுக்கு பிடிக்கணும், ஸோ ரேட்டு செட் ஆகணும், இதுதான் எல்லாரோட கான்செப்டாக இருக்கும். ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டி வர வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டி வந்ததும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கார் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்காகனா, கார் நீங்கள் பழைய கார் பார்க்குறதுனால, பழைய வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா சேல் ஆகிட்டுருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வீடியோ பார்க்க முடியும், உங்களுக்கு கார் எடுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் எடுத்து காமிக்கும். அதனால் நீங்கள் பெல் ஆனில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.